வணக்கம் சார். 2 மாதம் வட்டி வரல, அதான் தம்பிகிட்ட கொஞ்சம் கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் அவன் பணம் கேட்டால் கொடுத்துறாதீங்க. சரிங்க சார், வரேன். இனிமேல் அங்கே வாங்கினா இங்கே வாங்கினான்னு என் காதில் விழுந்துச்சு. உனக்கு தான் உதவலுன்னு சொல்லிட்டேன். இல்லைங்க, அந்த கடைக்காக. அதுக்கு எப்போ வாங்கிட்டு தானே வாங்குவான். இது என்ன புது பழக்கம்? பாடுறா மாவு மேல அக்கறைய. போன வாரம் காத்தாயம்மன் கோயில்ல துண்ணூறு போட்டு பூசாரி சொன்னாரு, போக போக அப்பனும் அவனும் ராசி ஆயிடுவாங்கன்னு. அது அப்படியே பலிக்குதுங்க. கிளிக்குது. கொடி கூறு கட்டவல ஊரை சுற்றி கடனை வாங்கினான்னு. பெரியவனே, என்னடா ஆச்சு? இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா, இது என் பொண்டாட்டி. உள்ளவா. ஆசைப்பட்டுன்றதுக்காக நீ ஆசைப்பட்டது போயிடுச்சு. எனக்கு நல்லது பண்ணணுன்ட்டு நீ கெட்டவன் ஆயிட்டே வெற்றி. இவ்வளோ பிரச்சனையும் என்னால தானே. ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். மா மா எதுக்கே அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு? உங்கள் அப்பா அவனை தாண்டி தலைகுப்புற விழுவார். உங்கள் அம்மா பாவம்யா. அப்புறாணி உங்கள் அப்பாவுக்கு முன்னு வச்சுக்கிட்டு மூஞ்சிய உன்னையெல்லாம் போய் உங்கள் அம்மா தப்பாக நினைக்குமா? ஊர் ஒரு முறையை கூப்பிட்டு தான் பிள்ளைக்கு பெருசாக கல்யாணம் நடத்தணும் வாதியார் ஆசைப்பட்டிருப்பார். தாங்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு எங்கள் அம்மாவும் வருத்தத்தில் இருக்கு. அவங்க கோவம் நியாயமானதால எல்லா விதத்துலையும் நான் தானே குறை வச்சேன். வீட்டில் யாருங்க? கொரியர் வந்திருக்குங்க. யாராச்சும் இருக்கீங்களா? வெற்றிவேல் இருக்காரா? ஏமா எவ்வளோ நேரம் கத்துறது? ஒன்னதாமா கொரியர் வந்திருக்கு, எந்திரிச்சோமா. வாத்தியார் வீடு தானே? தெரியாதுங்க. ஆ
வெற்றிவேல் தெரியாதுங்க. சாரிங்க, பக்கத்து தெருவுன்னு நினைக்கிறேன். நில்லுப்பா, அது எங்க வீட்டுக்கு வந்த லெட்டர் தான். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. வரேங்க. ஏண்டி, ஒட்டிட்டு வந்தவளுக்கு கட்டிட்டு வந்தவன் பேர் கூடவா தெரியாது? உங்க பையன் பேரு வெற்றிவேலா? என்னடி சொல்ற? அவன் பேர் கூடவா தெரியாது? தெரியாது. அப்புறம் எப்படி? என்னை தூக்கிட்டு வந்து ராத்திரி முழுக்க இருக்க வச்சுட்டு இப்போ வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்ற? இதே அக்கா தங்கச்சிக்கு நடந்துருந்தா நீ சும்மா விட்டுருவியா? இப்போ என் வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஊருக்காரங்க மொத்தத்தில் எப்படி முழிப்பேன்? இன்னும் 3 நாள் எனக்கு கல்யாணம். இப்படியெல்லாம் நடக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே பாரு, யார் காலைல வேண்டாம்னு நான் விழுகிறேன். உன் மேலே எந்த தப்பில்லை, நான் புரிய வைக்கிறேன். என்ன நம்பு. ஏய், நம்ம தான் மாதிரி இருக்கு. வண்டியில் இருக்கு. ஏய், டக்குனு அருள் ஃபோன் பண்ணா. சொல்லு, எங்க உன் பொண்ணு? என்னை பார்த்தா கேணச்சிரிக்க மாதிரி தெரியுதா உனக்கு? காயவரணம், நம்ம பசங்களை 4 பக்கம் அனுப்பியிருக்கேன், வந்துடட்டும். அதுக்குள்ள இந்த மனுஷனை ஏன் இந்த பாடுபடுத்துற? படுத்துறேனா? ஏயா பந்தக்கால் நட்டு போட்டு பத்திரிக்கை அடிச்சு ஊரு ஒரு முறைக்கு கொடுத்துட்டு வந்து நின்னா விளக்கேத்த வரவ வேற எவன் கூடயோ ஓடிட்டான்னு சொல்லும் போது விரல சுப்பிக்கிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? செய்தி தெரியாம நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு பேசாதீங்கக்கா. யோ, எல்லாம் தெரிஞ்சதாயா பேசுற? டேய், சொல்றா லட்சணத்தை. ஊர் எல்லையில் 3 பேரோட காரில் ஏறி போகிறான். இப்போதான் முத்து ஃபோன் பண்ணான். என்னப்பா நாயஸ்தர்களா? வந்தது பேசுவோம் சொன்னீங்களே, செய்தி வந்துடுச்சு. என்னத்த பேச போறீங்க? சொல்லு. என் மக அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நான் அறுத்து போட்டாலும் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். இப்ப எப்படி தாண்டி போனா? ஒரு பொண்ணை பெத்து ஒழுங்கா வளர்க்க தெரியல, உனக்கெல்லாம் ஒரு வேட்டி சட்டை. மானங்கட்ட பயல, நீ எல்லாம் நாண்டிக்கிட்டு சாகலாம். வாடா. நீ உள்ள உட்கார. உட்காரு.
தலைவரே, பிரச்சனை பெருசா எஸ்பி வரைக்கும் போயிருச்சு. ஒருத்தன் தூக்கு போட்டு தொங்கி இருக்கான், ஒருத்தைய தூக்கிக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஓடினவ வந்தாதான் நாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்ல முடியும். முதல்ல அவளை வர சொல்லுங்க. வயசு புள்ள, அது எப்படிங்க இங்க ஓட தெரியுதுல, வர சொல்லுங்க. முதல்ல அவன வெளில வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவன நம்ம மானத்தையே வெளில வர சொல்லுங்க. டேய் சும்மா இருங்கப்பா, பேசிட்டு இருக்கல. சரி, காரியம் முடிஞ்சதும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்றேன். ஏப்பா, அந்த பொண்ணு வந்தா எப்படி வெற்றியை தான் காட்டுவா. நான் போய் எப்படியாவது ஒரு வக்கீல் கொண்டு வந்துடுறேன். இந்த வச்சுக்க. நீங்களாம் வெளில இல்லைங்க, நீ மட்டும் இல்லாம நீதான் லதாவா? நிச்சயம் பண்ணனு விட்டுட்டு இவன் கூட ஓடி இருக்க, என்ன உன் கணக்கு? நம்ம ஊர் வயசு பொண்ண போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டோம், கட்டி வச்சு கூறு பண்ணட்டும். நீயா ஓடுனியா இல்ல தூக்கிட்டு போனாங்களா? சொல்லு, கேக்குறல? அப்படியே அமுக்காணி மாதிரி நிக்கிற. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயை திறக்க மாட்டேங்கிற. சொல்லு, நீயா ஓடுனியா இல்ல தூக்கிட்டு போனாங்களா? ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? நானா தான் போனேன். இந்த பாருங்க தலைவரே, இந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் போயிருக்கா. அவ மேஜர், இனிமே அவ எடுக்கிறதா முடிவு. தலைவரே, முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. இங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்புறம் ஆக்ஷன் எடுத்தனா நல்லா இருக்காது. தலைவரே, அவன் நம்ம ஊருக்குள்ள வர கூடாது. டேய், இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எனக்கு இங்க என்னடா மரியாதை? போங்கடா போங்கடா. சுத்தமா தலைகுடி வச்சாரு தலைவரே. நம்ம ஊரு மானத்தை வாங்கிட்டு போடாங்க. ஊருக்காரங்க ஒட்டுமொத்த பேரையும் மொத்தமா வச்சு மூக்கறுத்துட்டால. தம்பி, நல்ல மரியாதை பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம். கேட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. போங்க போங்க எல்லாரும், ஒருத்தரும் இங்க நிக்க கூடாது. போ. வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க. ஸ்டேஷன்ல எனக்காக நீங்க உன்னை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லல. உண்மையை சொன்னா என் அப்பா சாவுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அந்த குடும்பத்துல வாழ வேண்டி இருக்கு. அதனாலதான் மாத்தி சொன்னேன். என் அப்பா செத்து இந்த ஊரே ஒதுக்கிடுச்சு. உன்னால என் வாழ்க்கையே போச்சு. கொஞ்சமா கனவுல கூட நான் யாருக்கும் துரோகம் பண்ண நினச்சதில்லை. ஆனால் உன்னோட அந்த நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேன்.
என் மேலே நம்பிக்கை இருந்தா என்ன நீ நம்புனா இனிமே நான் உனக்கு இருப்பேன் எப்பவும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் தாங்க. மொபைல்ல பேசுற விஷயம் இல்லை, முகத்தை பார்த்து பேசுகிற விஷயம். என்னை வெயிட் பண்ண வச்சீங்கல்ல, 10 days வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த வீட்டில் வந்து நிற்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்து நிற்கிறேன்னு மட்டும் தெரியுது. என்னை மன்னிச்சிடுங்க. ஏய் சாரதா, எங்கடி போற? எங்க போற? பெத்த வயிறு வலிக்கும், அதுக்காக வீட்டுக்கு வந்து உங்களை விரட்டி விடுற அளவுக்கு விவஸ்தை கட்டவங்க இல்லடி நாங்க. என் மாமன் கட்டின தாலி உன் கழுத்துல கிடக்கு, நீ மாட்டுக்கு போற? நீ என் வீட்டு மருமவடி. மகன நம்ம வாசம் மங்காத நெய் விளக்கு எனக்கு மதையில காத்தடிக்க நான் பெத்த மயம் இல்லாத நாட்டில் நம்ம மங்குனது எந்த வதோ எனக்கு ஏ பெரியாய், கல்யாணம் தான் நின்று போச்சு, கருமா நடக்கலையே, சும்மா கடை. மாப்ள சாரிடா, கல்யாணத்துக்கு வர முடியல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுல. ஹாப்பி மேரிட் லைஃப்டா. டேய் நெக்ஸ்ட் வீக் வருவேன்டா. ஹலோ ஹலோ அருள், ஹலோ. ஏய் அல்லே, எங்கடா போற? ஏய் ஏய் என்னப்பா அருள் இவ்வளவு போறா? அல்லே டேய் டேய் பெரியம்மா, என்னடா எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க. சாக போறியா? நொப்பன மாதிரி நீயும் சாக போறியா? பாம்பள இல்லடா, எலெக்ஷன்ல தோத்த அவமானத்துல தூக்கில தூங்கிட்டான். ஊருக்காரங்க கேவலமா பேசுவாங்க, நெஞ்சு வலி வந்து செத்தான்னு நான் தான் போய் சொன்னேன். அப்பனுக்கு பிறந்தங்கிறத அப்படியே நிரூபிச்சுட்டு இந்த அம்மா வளர்த்ததை சுத்தமா மறந்துட்டல. இத பாரு, நீ ஏன் பிள்ளையா இருந்தா நீ கட்டிக்க இருந்தவளை எவன் தூக்கிட்டு போனானோ அவன் தலையை விட்டுட்டு ஓடினவளை கிட்டு வா, அப்போ நீ ஆம்பளை. இங்க வா, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை, எல்லாம் உனக்கு தான். வா. இவ்வளோ எனக்கு வேணாம், இவங்களுக்கும் கொடுங்க. என்னடி அவங்க இவங்கன்னு சொல்லிக்கிட்டு அத்தைன்னு சொல்லு. இன்னும் 1 மாசம் கழிச்சு வாங்கிட்டு வர்றது. இவங்க இப்படிதாமா வேட்டிக்கு போட்டியாவே செய்வாங்க. நீ வா. டேய், யாரோட பொண்ணடா தூக்க போனீங்க? மற்ற அப்பா மாதிரி கத்தி பிரச்சனை பண்ணாம மகன் ஆசைப்பட்டான கேட்க போனது நீங்க செஞ்ச மரியாதை அது. ஏதோ தவறுதெல்லாம் மாறி போச்சு. ஒருவேளை நடந்திருந்தா உங்கள்கிட்ட தானே சொல்லி அனுப்பிச்சேன். உனக்குமா அறிவு இல்லைன்னு அந்த பிரசிடண்ட் என்னை பார்த்து கேட்டா அந்த ஆள் மூஞ்சில நான் எப்படா முழிப்பேன்? டேய், இது வரைக்கும் நான் கௌரவமாக வாழ்ந்துட்டேன்.
இனிமே என்னை யாரும் முன்னாடி தலைவணி வச்சிடாதீங்க. ஹலோ அண்ணே, லோடு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கடைக்கு வரீங்களா? நம்ம ராமச்சந்திரன் லோடு தானே? அதை ஏன் இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க? புதுக்கோட்டைக்கு லோடு கொண்டு போகிறேன். அதான் போகிற வழியில் இறக்கி போட்டு போயிடலாம்னு. சரி வரேன். யார் ஆரம்பிச்சது? யாரா? உனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணால் உனக்கு எப்படி வலிக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் தூக்கம் வந்தது அவள் இல்லை, என் தம்பி லவ் பண்ணுற உங்கள் ஊர் பொண்ணை. இதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீ அவசரப்பட்ட ஆள் அனுப்பிட்ட. ஏய், இந்த ஆள் அனுப்புகிற வேலையும் அருவா எடுக்கிற சொல்லியும் இதோடு விட்டு மறுபடியும் எடுக்கிறது மட்டும்தான் நீயா இருப்ப, அறுக்கிறது நானாக இருப்பேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் தான் வர சொன்ன. சொல்லுங்க. உங்கள் பசங்க திருவிழாவில் தூக்கம் வந்தது என் பொண்ணையாம அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் சொல்லலை, அப்படி தானே? பெருந்தன்மையை பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க வந்தீங்க, அப்பாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏய், வந்தவங்களுக்கு முதல்ல வைன்னு எத்தனை தடவை சொல்லுது? ஒரு தடவை சொன்னால் புரியாது. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க. போற சாப்பிடுங்க. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன். கூடி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்.
ஏதோ மரியாதை கொடுத்து பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். அதே என் மானத்துக்கு ஒரு இடுக்குனா ஈரக்குறை யாருக்கும் யோசிக்க மாட்டேன். உங்கள் பசங்கிட்ட சொல்லியவை. என் குலதெய்வத்துக்கு என் மகன் பிறந்தப்ப காது குத்தி கெடா வெட்டி பூசை போட்ட பிறகு மறுபடி 27 வருஷம் கழிச்சு என் வீட்டு தேவைன்னு பொங்க வச்சு சாமி கும்பிட வந்தோம். வச்ச பொங்கலை இன்னும் இறக்கலை. நிச்சயதார்த்தத்தை நிறுத்துன்னு நீ வந்து நிற்கிற. உங்க தம்பியும் சுபாவும் லவ் பண்றது ராஜமாணிக்கத்துக்கு தெரியுமா? இவர் தம்பி, ருசி மட்டும் முக்கியம் இல்லை, வந்துட்டு போறவங்கள மனம் கொடாம கவனிக்கணும், அதான் முக்கியம். அப்புறம் சாப்பிட்டுட்டு போறவங்க 4 நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும். என்ன அப்படியே செஞ்சிடலாமே. சம்மந்தி கூப்பிடுறாரு. சரி, நான் தேதியை குறிச்சிட்டு கூப்பிடுறேன். இந்த அனுசு வந்துடுறேன். ஹலோ சம்மந்தி, நிச்சயம் மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கான வேலைலாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. மண்டபம் பார்த்தாச்சு, சமையலுக்கு ஆள் சொல்லியாச்சு. தேதி முடிவானதும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட வேண்டியதான். உங்க சைடில் எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுதாமே. ஹலோ, சொல்லுங்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அப்படியே கல்யாணத்தை பண்ணிடலாம் நினைச்சீங்களா ராஜமாணிக்கம்? கொஞ்சம் நேரில் பேசலாமா? இதுக்கு மேல நேரில் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அது இல்லைங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றது எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்லி எல்லாம் பேசி கிளியர் பண்ணிட்டேங்க. பையனோட அப்பா கிட்ட பேசி கிளியர் பண்ணிட்டீங்க. உங்க பொண்ணு அதுவும் தானே லவ் பண்ணிருக்கு. நீங்க நினைக்க மாதிரி என் பொண்ணால எதுவும் நடக்கலைங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற காலகட்டம் இது இல்லை. அப்படியே நீங்க நினைச்சாலும் அதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? எதுக்கும் உங்க தோதுக்கு வேற இடம் பாருங்க. ஹலோ ஹலோ, தெய்வான நிச்சயத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. ஏய், ஏதோ உன் கண்ட்ரோல்ல இவ அமைதியா இருக்கான்னு மட்டும் நினைக்காது. இந்த நிச்சயம் நின்னதுக்கு இவதான் காரணம். இவ ஏதோ பண்றாடி. இவ நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாம் தானா நடக்குது. எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன்னா, திருவிழா அன்னைக்கு ஓடி போக பிளான் பண்ணதான் நீ. நான் இப்போ ஓடி போக பிளான் பண்ணேன். எல்லாத்தையும் நீங்களே தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட கேட்கவும் மாட்டீங்க. சரவணா அப்பா உங்ககிட்ட வந்து கேட்டப்போ நீங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா அவ என்கிட்ட ஓடி போலான்னு கேட்டப்போ நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் நீங்களும் அம்மாவும் தான். நீங்க எவ்வளவு ஏற்பாடு பண்ணாலும் நான் ஏன் அமைதியா இருந்தேன்னா அது என்னோட இன்ட்யூஷன். இதெல்லாம் கண்டிப்பா நடக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் சரவணை தான் நான் கட்டிக்க போறேன். அதுவும் உங்க சம்மதத்தோட. என்னடா அப்படி சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்களா, இல்லை வீட்டில் உட்காந்து காவை காக்க போகிறீங்களா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர் உரமுறைக்கு தெரிஞ்சா காலத்துக்கு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கணும். தம்பி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சுபாவை உங்கள் தங்கச்சிமே அருளுக்கே கட்டி வச்சிட்டா. கோவக்கார தங்கச்சிக்கிட்ட பொண்ணு எப்படி நிம்மதியாக இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அந்த பையன் நல்ல வயதானப்பா. உங்களுக்கு ஒன்றுங்கிறப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வந்து நின்னான்ல, அவனுக்கு கொடுத்தா தங்கச்சிக்கு உமலுக்கிற பகையும் மறைஞ்சு போயிரும்பா. ஓ தங்கச்சி வாந்தியா இன்னைக்கே நாளைக்கே நிறுத்து கிடக்கு. அது செத்ததுக்கு அப்புறம் ஊரில் ஒருத்தனா போய் நிற்கிறத விட அது உசுரோட இருக்கும் போதே போய் பார்த்து ஒருத்தனை ஆயிக்கலாம்ப்பா. நீங்கள் வாங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வாங்க தம்பி, வாங்க. ஏன் மாப்பிள்ள வந்தவங்க வாங்க சொல்லுப்பா. வாங்க மாமா, வாங்க அத்தை. வாங்க வாங்க, இந்த வீட்டு வாசலுக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு. உள்ள வாங்க மாமா. வாங்க தம்பி, உள்ள வாங்க, உட்காருங்க. தேவான, இந்தாங்க தாச்சி. ஏன் நீ தயங்குற? அவ உப்பு வாங்கி அம்மா வானில போட்டு அம்மா உப்பு அவ கையில கொடுத்து சத்திய முறைப்போட தீர்த்துக்குங்க. வாங்கிடி. அத்தாச்சி, அத்தாச்சி, ஆறு வந்திருக்குன்னு பாரு. அம்மா ஊர் பெருசுன்னு வந்திருக்காங்க.
என்னை வழி அனுப்ப வந்தீங்களா ஐயா? என் பேரனுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்காம போற முடியுதான் பயமா இருக்கு. ஐயா, உன் மகளை என் பேரனுக்கு கொடுத்து என் மனசை சந்தோஷப்படுத்தீங்களா ஐயா? காய வரணும். பகையை மறந்துட்டு அவங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. உனக்கு என்னம்மா தயக்கம்? என்னம்மா யோசிக்கிற? வேணும் வேணாம் ஒரு பதில சொல்லு. வேணும்னு தானே உப்பு வாங்கி பானையில போட்டா. அப்புறம் என்ன, அதுவே சம்மதம் மாதிரி தானே. அப்புறம் என்ன நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை பண்ணிக்கோங்க. எதுக்கு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு? நல்ல முடிவு எடுக்கிற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். பெரியாயே, நீ போய் வெத்தத்தை எடுத்துட்டு வா. அத்தை, வாசம் நிறைவேறிடுச்சு. அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா இங்க வருவ நீ? போடா. தம்பி வேணாம். என்னை அடிச்சாதான் உங்க கோவம் தீரும்னா என்ன அடிச்சிருங்க. ஆனா தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்குள்ள இருக்க ஜாதியும் கௌரவம் தான் இப்படி உங்களை அவசரமா முடிவு எடுக்க வைக்குது. எதையும் கொஞ்சம் நிதானமா யோசிங்க. உங்க வீம்புக்காக பிடிக்காத ஒருத்தனை கட்டி வச்சா கண்டிப்பா உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? ஏய், நீ யார் எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு? எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். போ போ. இதுதான் உங்க முடிவுன்னா நானும் என் முடிவை சொல்றேன். என் தம்பி தான் உங்க பொண்ணை கட்டுவான். ஆனதா பார்த்துக்கோங்க. வேத்தாள் விடுனா யோசிக்கலாம். இங்க வரதுக்கு என்ன யோசனை? எப்படியோ 4 நாளுக்கு அப்புறம் இங்க தான் வரப்போறா. அது இன்னைக்கே வரதில்ல, ஒன்றும் தப்பாயிட போறது இல்லையே. வெத்தலை போட்டி, மருமகளை கூட்டியாந்து இங்கே விட்டுட்டு போய் கல்யாண வேலையில பார்க்க சொல்லுங்க. என்னைய மீறி அவனுங்க என்ன செஞ்சிருவாங்க நானும் பார்க்குறேன். என் பசங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நடுச்சாமத்தில் வந்திருக்கீங்களே. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். உதவியா? சாதி கௌரவம்னு என்னை பற்றி யோசிச்சேன்னு தவிர என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை. என்னங்க ஆச்சு? வணக்கம். சாணி தண்ணி வச்சுட்டீங்களா? இருங்க, தண்ணி எடுத்து. பரவாயில்ல, உட்காருங்க. தண்ணி எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் இங்கே தான் இருக்கு. நீதே மறந்து ஓடுன்னு நினைச்சேன். ஒன்றை விட்டு சம்மந்தம் பண்ணதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வரும்னு நினச்சி கூட பார்க்கலடி. பெரியாயி சும்மா இல்லை, 20 வருஷம் நான் நெருப்புல படுத்துக்கிட்டு இருந்தேன். என்னை நடுத்தருல நிப்பாட்டினா இல்ல. இப்ப அவன் மாவளை கட்டி வச்சு அடுத்த வாரமே அறுத்து அனுப்புனா வலிக்கும்ல. பகையை மறந்துருப்பான்னு நினைச்சுதான் பாக்கு தட்டு மாத்துறேன். ஆனா இப்படி கருவறுக்க நினைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வாக்க கொடுத்தாச்சுன்னு ஊருக்கு பயந்து என் பொண்ணை கொடுக்கறது என் கையாலே அவளுக்கு விஷம் கொடுக்கிற மாதிரி. ஜாதிதான் முக்கியம் நான் சொன்ன பிறகும் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து மனுஷனும் முக்கியம்னு எனக்கு புரிய வச்சவர் நீங்க. ஐயா, என் பொண்ணு உங்க மருமகளை ஏத்துப்பீங்களா? அட என்னங்க நீங்க, எப்போ உங்க பொண்ணு நல்லா இருக்கும்னு எங்களை நம்பி வந்தீங்களோ அப்பவே அந்த பொண்ணு எங்க விட்டு மருமக தான். தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம். இந்த பக்கம் போக முடியாதா? குறுக்க மரம் விழுந்துச்சுங்க. இப்போ தானே இந்த பக்கமா வந்தேன். இப்போதாங்க விழுந்துச்சு. காலையில தான் எடுப்பாங்க போல. அப்படியா? வேற வழி இருக்கா? அப்படியே இந்த பக்கமா போலாமுங்க. எப்படியா? சரி. ஆமாங்க.
பாக்க என்கிட்ட மாத்தி போட்டு பரிசை அங்க போய் போட்டு வர போல இருக்கு. நீ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறவே இல்லைண்ணே. கொடுத்த வாக்க காப்பாத்த வக்கில்லாதவனாவே இருக்கேன். ஏய், என்ன பேசுற நீ? எந்த எண்ணத்துல தட்ட மாத்திரன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அப்ப ஏன் கணக்கு அதை பத்திக்கிறது? இத பாரு, நீ எவங்கிட்ட போய் நின்னாலும் சரி, உன் பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு பொடி மண்ணை கூட என் வீட்டை எடுத்துட்டு போக முடியாது. டேய், பிரச்சனை பெருசுதான். ஆனா அதையும் தாண்டி நீ தாண்டா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். ஏதோ வீட்டுக்கு வந்து கேட்டாரன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பல. நீ செஞ்சு முடிப்புங்கிற நம்பிக்கையில தாண்டா அனுப்பிச்சு வச்சிருக்கேன். டேய் வெற்றி, இப்ப தூக்குடா.